வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடியோ மக்களே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட்டில் ஃபிஷிங் பண்ண சொன்னீங்க. அதாவது ரொம்ப சுலபமாக எந்தாவது ஒரு மீனை பிடிக்க சொன்னீங்க. அதுக்கு இருக்கிறதுலே ரொம்ப சிறந்த மெத்தடு. யார் வேணால் மீன் பிடிக்கலாம், எங்கே வேணால் பிடிக்கலாம், ரொம்ப ஈஸியாக பிடிக்கலாம். அப்படின்னா அது அல்ட்ரா லைட் ஃபிஷிங்கில் மட்டும்தான் சாத்தியம். அல்ட்ரா லைட் ஃபிஷிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மக்களே. இந்த மாதிரி ஒரு சின்ன ராடு மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ராடோட உயரம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ராடோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிராம் தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். குட்டி ராடுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி சின்ன ரீல் இங்கே பாருங்கள். அண்ணன் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ராடு, நான் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா பிராவோட ராடு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. ரீல் பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்கும். இந்த ரீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, லுக்கானாவோட ரீல். இது பார்த்தீங்கன்னா சிமோனோ ரீல். கொஞ்சம் விலை கூட, கொஞ்சம் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும், அவ்வளோதான். மித்தபடி பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒன்று தான். இதான் பேசிக் அல்ட்ரா லைட் ராடு, அல்ட்ரா லைட் ரீல். அதே மாதிரி இந்த பிரைட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ஒல்லியாக இருக்கும். இதை வச்சுக்கிட்டு உங்களால் மினிமம் ஒரு 1/2 கிலோ மீன் தான் பிடிக்க முடியும். அதுக்கு மேலே பிடிக்க ஆசைப்படாதீங்க, அல்ட்ரா லைட்டில் கட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா லூரு. இந்த மாதிரி லூர் யூஸ் பண்ணுவோம். அதாவது நீங்கள் விரால் பிடிக்க பார்த்தீங்கன்னா தவளை பொம்மை யூஸ் பண்ணுவீங்களா, அதுக்கு பதிலாக இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லூர் இருக்கும். இந்த லூர் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குங்க, எவ்வளோ பெருசு தான் இந்த லூரோடது. இங்கே பாருங்கள், என் விரலில் பாதி கூட இருக்காது. இங்கே பாருங்கள், அண்ணனும் அதே தான் வச்சுருக்காரு. இதுக்கு பேர் வந்து ஃபயர் டைகர்னு சொல்லுவோம். இதே மாதிரி நிறைய லூர் இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமான லூரை வச்சு தான் பிடிக்க முடியும். ரொம்ப ஈஸி, யார் வேணால் பிடிக்கலாம், எங்கே வேணால் பிடிக்கலாம். இதில் பிடிக்கக்கூடிய இந்த கெண்டை மீன் உங்களுக்கு தமிழ்நாடு முழுசும் இருக்க எல்லா ஆற்றுலையுமே கிடைக்கும். அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம் மக்களே, இந்த மாதிரி ராடை வச்சு நீங்கள் மீன் பிடிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிடிங்க. இந்த ராடு உடைய வாய்ப்பு அதிகம். ஆனால் வந்து ஜாலியாக மீன் பிடிக்கலாம். எப்போயாவது தான் நான் மீன் பிடிக்க போவேன், நான் பிடிக்கிற மீனை சமைச்சு சாப்பிடுவேன், இல்லை பிடிச்சி கேட்ச் அண்ட் ரிலீஸ், இந்த மாதிரி நீங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணி மீன் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இருக்குலே ஒரு சூப்பரான மெத்தடு. இதை வச்சு விராலும் பிடிக்கலாம். ஆமாம், ஆனால் நான் பிடிக்கிறதுக்கு வந்து பிடிங்கன்னு சொல்ல மாட்டேன். நாங்கள் பிடிச்சிருக்கோம், நிறைய டைம் பிடிச்சிருக்கோம். அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஏன்னா அது அறுத்துட்டு போயிருமா, கரைக்கு வந்துருமான்னு ஒரு பதட்டத்திலே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்ல விட்டுருங்க. அன்றைக்கி 1.5 கிலோ அவுரி அடிச்சிச்சு நடுத்தண்ணியில். யாத்திரக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு. அல்ட்ரா லைட்டில் ராடு போச்சுன்னா முடிஞ்சு. உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கும் மக்களே. இந்த அல்ட்ரா லைட்டில் மீன் பிடிக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு வேளை பெரிய மீன் அடிச்சிருச்சு அப்படின்னா அது கரைக்கு ஏற்றதுக்குள்ள பக்கன்னு இருக்கும். அதுவும் இதில் ஒரு கெத்து தான். ஓகே மக்களே, இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க அல்ட்ரா லைட் வீடியோ போட சொல்லி. எங்களுக்கு அல்ட்ரா லைட் வீடியோ போடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இடம் அமையலை. இப்போ எதர்ச்சியாக ஒரு இடத்துக்கு வந்தோம், அதனால் இங்கே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ. ரொம்ப குட்டி வீடியோ தான், மறக்காமல் பாருங்கள். இது ஒரு என்டர்டைன்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் வீடியோ. இதான் மக்களே அல்ட்ரா லைட் ராடு, ரீலு சொல்லிட்டேன், பிரைடு, லூரு. இது வந்து ஒரு செட்டப்பு. இந்த செட்டப் வச்சுருந்தீங்கன்னா போதும், உங்களால் என்ன வேணால் பிடிக்க முடியும். இதை பயன்படுத்தி கெண்டை மீன், விரால், ஜிலேபி பிடிக்கிறது ரொம்ப ரேரு. அவுரி பிடிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குறவு மீன் கொஞ்சம் ரேராக கிடைக்கும். உழுவை கிடைக்கும். ஒரு ஊசி மீன், கொக்கு மீன் கிடைக்கும். அப்புறம் என்ன மீன் இருக்குன்னா கெண்டை வகையில் கொஞ்சம் ஒரு சில கெண்டைகள் மட்டும் அடிக்கும். 5 காசு மீன்லாம் அடிக்காதியா? அடிக்குதியா? மச்சக்கண்டை, வாலில் புள்ளி வச்ச மச்சக்கண்டை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கெண்டை அடிக்கும். அவ்வளோதான் மக்களே. இந்த மாதிரி குறிப்பிடத்தக்க நன்னீர் மீன்கள் எல்லாத்தையும் நீங்கள் இதை வச்சு பிடிக்கலாம். இதே கடலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா எக்கச்சக்க வெரைட்டி, ஜீட்டி எல்லாமே அடிப்பாங்க. ஆமாம், கடலில் ஒன்றும் ஃபன்னாக இருக்கும். கடலுக்குன்னு அல்ட்ரா லைட் போட்டிங்கன்னா அது வேறு சீரீஸு. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், கடலில் போய் நாங்கள் மீன் பிடிச்ச வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குறைஞ்சது ஒரு 50 பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடலில் போய் நான் மீன் பிடிச்ச வீடியோ போடுறேன். அதே மாதிரி இந்த கடல் போட்டு போகிறோம். 1000 லைக்கு ஒரு 50 கமெண்ட் மட்டும் வந்துச்சுன்னா கடலில் போய் நம்ம அல்ட்ரா லைட் பண்ணுறோம். இது வரைக்கும் பண்ணலை, உங்களுக்காக நான் பண்ணுவேன். ஓகே மக்களே, இப்போ பேசிக்காக அல்ட்ரா லைட்னா என்னென்னு சொல்லி கொடுத்துட்றேன். வாங்க, இதை எப்படி வீசுறதுன்னு சொல்கிறேன். எனக்கு சொல்லி கொடுயா. கொல்ற போகிறேயா, மரியாதையாக போய் மீனை பிடியா. ப்ளீஸ்யா, எனக்கு மீன் பிடிக்க தெரியாதுயா. என்னம்மா? பஞ்சர் அல்ட்ரா லைட் யூஸ் பண்ண தெரியாதுயா, கொன்றுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி அல்ட்ரா லைட்டு எப்போவாவது மீன் பிடிக்க போகிறீங்க, உங்களோட என்டர்டைன்மெண்ட்டுக்காக போகிறீங்க, ஜாலிக்காக போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குது. இது வந்து சன் கிளாஸ் கிடையாது. இங்கே பாருங்கள், போலார் கிளாஸ். இது வந்து போலரைஸ்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சூரிய வெளிச்சம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் பட்டு கிளார் அடிக்கும். அந்த கிளார்னால நம்மளால் மீனை பார்க்க முடியாது. இதே இந்த கிளாஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மீனை வந்து உங்கள் நார்மல் கண்ணை விட ஒரு 3% நல்லா பார்க்கலாம். 3 மடங்கு மக்களே, 3% தப்பாக சொல்லிட்டேன், 3 மடங்கு நல்லா பார்க்கலாம். 1.5 அடி ஆழத்துக்குள்ள உள்ள எல்லா மீனையும் தெளிவாகவே பார்க்கலாம். 1.5 அடி தெரியுதியா? ஜிலேபியெல்லாம் போட்டு அடி அடிக்கலையா? இல்லை, அது அவரது மக்களே, எனக்கு தெரியாது. 1.5 அடி வரைக்கும் நான் தெளிவாக பார்த்துருக்கேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். ஒருத்தான கிளாஸு உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கிங்க. இது பெய்ட் ரிவ்யூலாம் கிடையாது, இந்த ஆளோட கிளாஸு இப்போ தான் நான் வாங்கி யூஸ் பண்ண நல்லா இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த லூரை வாயில விட்டு இல்லடா, ஆற்றுல போயிடுவேன். ஓகே மக்களே, வாங்க நான் உங்களுக்கு அல்ட்ரா லைட் எப்படி யூஸ்ன்னு காட்டுறேன். மக்களே, இதான் வந்து அல்ட்ரா லைட் ராடு. இந்த ராடை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இது வந்து பெய்லாம்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி இருக்கும். இந்த பெய்லாமை வந்து ஓப்பன் பண்ணணும். இதை கரெக்டாக வீசுகிற முறையை சொல்லித்தரேன். இந்த பெய்லாமை வந்து ஓப்பன் பண்ணணும். பெய்லாமை உங்கள் பக்கம் வச்சுக்கோங்க. இந்த பிரைடை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விரலில் இப்படி பிடிச்சி மேலே வச்சுட்டு பெய்லாமை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இது ஓப்பன் பண்ணுற மாதிரி.
இதை கரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். நார்மலாக நீங்கள் ஃப்ராகுக்கு எப்படி கேஷ் பண்ணுவீங்களோ, அதாவது விரால் பிடிக்க எப்படி கேஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். பேசிக்காக உங்களுக்கு ராட்ரி யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். நீங்கள் பெருசாலாம் தேவையில்லை. நல்லா லாங்காக கேஷ் பண்ணிடுங்க. கேஷ் பண்ணிட்டு பெயிலாமல் க்ளோஸ் பண்ணிட்டு, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படியே சுற்றுறீங்க. இந்த மாதிரி சுற்றாதீங்க, இதே மாதிரி சுற்றிட்டு கூட இங்கே பாருங்கள். டிப்பை வந்து இப்படி முன்ன பின்ன அப்புறம் ஜிக்ஸாக்காக இதில் ஒரு 10-15 ஆக்ஷன் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது செட் ஆகுதோ யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், வெறுமனே ராடை மட்டும் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் டிப்பை வந்து இப்படியே ஆட்டி ஷேக் பண்ணணும். உயிருள்ள ஒரு மீன் அடிப்பட்ட நிலமையில் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அதை கொடுக்கணும். அப்படி கொடுக்குற பட்சத்துக்கு இந்த பஞ்சலை கண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா விரட்டி வேட்டையாடும், சூப்பராக இருக்கும். ஓகே, நான் பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அல்ட்ரா லைட்டில் பிடிக்க போகல. இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம தாடி சொக்கரோ நம்ம வண்டு தான். நான் ரொம்ப தூரம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு வந்துட்டேன், என்னால் முடியல. நான் இப்போ கேமரா தான் எடுக்க போகிறேன். இவங்க 2 பேர் மீன் பிடிப்பாங்க. அந்த மீனை பார்த்தீங்கன்னா கேட்ச் அண்ட் ரிலீஸ் தான் பண்ண போகிறோம். இது ஒரு ஜாலிக்காக பிடிக்கிறதா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த மாதிரியான அட்வென்ச்சர் வீடியோஸ்லாம் தமிழில் பண்ணால் பெருசாக வியூஸ்லாம் போகாதுங்க. நாங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களோட சந்தோஷத்துக்காக பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக வேணால் ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே மக்களே, நான் கேஷ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகிறேன். அவங்க மீன் அடிப்பாங்க. வாங்க, நான் கேமராவுக்கு பின்னாடி வந்துடுறேன். பாய். இது வந்து ஒரு டைப்பான லூரு. இங்கே பாருங்கள், இது வந்து சில்வர் லூர்னு சொல்லுவாங்க. அல்ட்ரா லைட்டை பொறுத்த வரையில் எங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான லூரில் இதான் முக்கியமான லூரு. இதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் மீன் பிடிக்காமல் வந்ததே இல்லை. நீங்களும் அல்ட்ரா லைட் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு சில்வர் லூர் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். கேஷ் பண்ணா புடினா மக்களே, இது பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜு. நாங்கள் போகிற வழியில் இருக்க வில்லேஜு. இங்கே அது பார்த்தீங்கன்னா ஆற்றுப்பாலை நடு ரோட்டில் நின்று மீன் பிடிச்சிட்ருக்கோம். பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ் போட்டுருவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக பார்த்தீங்கன்னா மீனை பிடிச்சி கிளம்பிடணும். இது ஒரு அவுட்டோர் வில்லேஜ் மக்களே, பெருசாக ஆள் வர மாட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இதே நம்ம திருப்பூரில் இந்த பாலத்தில் மட்டும் நின்று மீன் பிடிச்சோம்னா நேரத்துக்கு கம்பி தான் என்ன வேணும். ஓகே, வண்டே டக்குன்னு பிடி மக்களே. மீன் அடிச்சிருச்சு, தாடி எடு. போச்சா? அட பாவி. லைட்டாக டில்ட் பண்ணி நில்றான். அப்படின்னு அடிச்சு இல்லையா? சைஸியோ ஏற்றிற ஊக்காயிருக்கு, நல்லா ஊக்காயிருக்கு. ஓடு மக்களே, தரமான அல்ட்ரா லைட் சம்பவம். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல மீன் சூப்பராக இருக்குது. பார்த்து என்ன 2 பேரும் இதே ஓரத்தில் விடுங்க, இன்னும் பெருசெல்லாம் மாட்டேன். கொஞ்சம் தள்ளி பாலை பிடிச்சது கெட்டியாக பிடிக்கும். மக்களே, 2வது மீன் அடிச்சிருச்சு. கொஞ்சம் போடுங்க, விரால விழுவும். கொஞ்சம் அழுத்திட்டு போடுங்க, கொஞ்சம் லூஸ் விட்டு போட்டிங்கன்னா மாட்டியா. ஆடு பத்தரையா என்ன ஒரு 2 நிமிஷம் லேட் போட்டு கொஞ்சம் நான் கையில் குத்திடணும். தொட தம்பி, கையில் குத்திருந்தா இருங்க நானே. மக்களே, 2வது மீன் அல்ட்ரா லைட்டில் கிடச்சிருச்சு. பிடிங்க தம்பி, மீனை காட்டுறா. மொத்தம் எத்தனை மீன்? அப்படி காமி. இது ஒரு மீன், இதுக்கு முன்னாடி ஒரு மீன் இருக்கு. எங்கடா காணா? உள்ள இருக்கு. இப்படி இருங்க, கையில் பிடிச்சி எடுத்து காமிச்சு. பார்த்து தம்பி, மொத்தம் எத்தனை மீன் இருக்கு? 2 மீன் இருக்குது. நான் பிடிப்புமா? பிடிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டு பிடிச்சிட்டு இருக்கான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தாடி 2 பேரும் விரட்டி வேட்டையாடிட்டு இருக்காங்க. நீ விட்டுட்டே இரு, மீனை பிடிச்சா மரியாதை வறுக்க. விவரமா கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு நில்லியாங்க. அது அல்ட்ரா லைட் எவ்வளோ தான் நிற்கும். நீ விவரமாக பிடிச்சி எடுத்துகிட்டு வரணும். கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே மீனை விட்டுறான் மக்களே. இங்கிட்ட ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கான். 2 பேரையும் நான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம லொக்கேஷன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பொதுமக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க. பிடிக்காம மீனெல்லாம் பையனுக்கு தான். எனக்கு 2 மீன் வேணும் வறுக்க. ஸ்பாட்லேயே இப்போ வறுக்க போகிறேண்ணா. மக்களே, தாடிக்கு அடிச்சிருச்சு ரொம்ப நேரம் கழிச்சு. போடு ரொம்ப நேரம் கழிச்சு. போடு. ஐயோ அட பாவி. 4வது மீன் விடுறப்போ
மக்களே அவுரி மீன் அடிச்சு விட்டாச்சு. சோழி முடிஞ்சு போ. ஒழுங்கா எனக்கு மழை முகத்தை முக்காட கொஞ்சம் முழுசாக காட்டுங்க. நாங்கள் ஆட்டலை. காரி துப்புங்க மக்களே. 4 மீன் விட்டா அதோட. நீ கேமரா ஏற்றிடுவீங்க. எப்பா. கேமரா வச்சு குடிக்கிற ஆளாச்சு. நான் அந்த உலகத்து போயினா இங்கே மக்கள் இருக்காங்க, நீங்கள் அவங்ககிட்ட கூட எவ்வளோ மீனை விட்டுருப்பாரு? 4 மீன். 4 மீன் விட்டுருக்காரு. மக்களே அடிச்சிருச்சு தூக்கு. குட்டி மீன் போடு ஒரு குட்டி பஞ்சலை. தம்பி உனக்காக பஞ்சலை வேட்டை ஆகிட்டு இருக்கு. சூப்பர். இருக்கிட்ட காட்டு கிட்ட அப்படியே செம்ம. இது எத்தனாவது மீன்ண்ணா? இது 2வது மீன். 3 மீன் 2 மீன் விட்டாச்சு. 3வது மீன். ஓகே கழட்டி போடுங்க மக்களே. இப்போ நம்ம வண்டு பார்த்தீங்கன்னா 3 மீன் பிடிச்சிட்டா. நம்ம தாடி பார்த்தீங்கன்னா 4 மீனை தண்ணியிலே விட்டான் பிடிச்சி. இன்னும் டீப் போடு. அடிச்சிச்சா மக்களே? 4வது மீன் வண்டுக்கு. ஏத்து பிராவோட அல்ட்ரா லைட் ராடு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு தம்பி? அது என்ன ரீல் என்ன போட்டிருக்க? என்னோட செடோனாவா? ஏய் மக்களே மீனை போகிறேன் எப்படி இருக்குன்னு. தாடி தூக்குயா போகிறான். நரம் போட்டிருக்காருண்ணா. இதெல்லாம் 50 நரம்பு மக்களே. தரமான சைஸு. அப்படியே ஆடை பிடி. என்ன கலண்டுருச்சா? அதே அந்த அடிச்சியா? அவ்வளோதான் மக்களே, நம்ம அல்ட்ரா லைட் வீடியோ முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு ஒரு ஜாலிக்காக பிடிச்சோம். நம்ம வண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீன் பிடிச்சா. தாடி பார்த்தீங்கன்னா 4 மீனை விட்டான், ஒரு மீனும் பிடிக்கல. அவுரி பிடிக்க ஈஸியாக இருந்துச்சு. இந்த அல்ட்ரா லைட் பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன கலாய்க்கிறாங்க மக்களே. நான் எவ்வளோ பெரிய மீனை பிடிச்சவன். எனக்கு இந்த கெண்ட மீன் ஆட்டம் காட்டுது. மந்த்லி ஃபீஸ் 1500 ரூபாய். கோர்ஸ் ஆரம்பிச்சிடறேன், வந்து சேர்ந்துக்கோங்க. நீ என்கிட்ட விரால் பிடிக்க வந்து கோர்ஸ் கற்றுக்க. நான் அதே மாட்டோம். நான் வந்துட்டுக்கு அந்த குண்டா நிறையா இல்லை, சாக்கு நிறையா பஞ்சரை பிடிச்சி உனக்கு வீடியோ அனுப்புகிறேன். தம்பிகளா அங்கிட்டு போய் அடிச்சுட்டு உருடுங்க. என்னால் முடியல மக்களே. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷிங் ட்ரிப்பு போயிட்டு இப்போ தான் வந்தோம். வர்ற வழியில் அல்ட்ரா லைட் வீடியோ எடுத்தே ஆகணும். எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காடாக போயிட்டுருக்கு. நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. பவானி சார் டேமு ரொம்பிருச்சு, அமராவதி டேமு முக்காவாசியில் போயிட்டுருக்கு, மேட்டூர் டேமும் ரொம்பிருச்சு, என்னை சுற்றி உள்ள எல்லா டேமும் ரொம்பிருச்சு. இப்போதைக்கு ஃபிஷிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் வெளியே சுற்றிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான் மக்கள். இந்த வீடியோ பார்த்து ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களாவது கற்றுட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன லைக்கை போடுங்க. பாய் மக்களே. அடுத்த வீடியோவில் நான் பெரிய பஞ்சரை பிடிச்சி இவங்க வீடியோ அனுப்புகிறேன். ஓகே மக்களே, பாய். இங்கே பாருங்கள் ஒரு பப்பியை. அவனே போய் தண்ணியில் இறங்கி குளிச்சுட்டு மேலே வந்துட்டான். அவங்க ஓனருக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கான். நம்ம வீட்லேயும் பப்பி இருக்குது. போட்டு குளிப்பாட்டன்னு கூப்பிட்டா வரவே வராது.